சாக்ரமெண்டோ தமிழ் கழகம் வழங்கும் மாறும் உலகம் மாறாத தமிழ் மனம். மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலகில் என்றும் மாறாமல் இருப்பது நம் தமிழ் பண்பாடும் அதன் உயர்ந்த மதிப்புகளும். இதனை பகிர நம் முன் வருகிறார்கள் சோலைமலை கிராமத்தில் வாழும் தாத்தா பாட்டியும் கலிபோர்னியாவில் வாழும் அவர்களின் மகன் அருண் குடும்பத்தினரும். ரசிக்கலாம் வாங்க. எங்க அப்பா சொல்வாரு, வானத்தை பார்த்தா மனசு தெளியும்னு. அப்ப புரியல, இப்ப புரியுது. மகை கொடுத்த ஏர்பாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே கழுத்து கட்டில படுத்தா அப்பப்பா என்ன சொல்லும். எப்பா அழகப்பா மகனே, வீட்டுக்குள்ள வந்து தூங்குங்க. வாழை காத்து தூக்குது, மழை வர போகுது. அட என்னம்மா, வானத்தை பாரு, இவ்வளோ வெள்ளி முளைச்சிருக்கு. இன்னைக்குதான் மழை வராது, நீ போய் தூங்கு. அது வெள்ளி இல்லப்பா, அதுக்கு பேரு உன் அமெரிக்கா பேரை சொன்னானே, ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டு. அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி சீக்கிரமா தூங்குங்க, நாளைக்கு காலையில வயலுக்கு போகணும். சரி சரி, காலையில எழுப்பு. நானும் அலெக்ஸா கிட்ட அலாரம் வைக்க சொல்றேன். யார அழைச்சா? நான் இருக்கும்போது. மிஸ்டர் அருண், ஆனாலே ஏற்றிங்களா? என்னம்மா? என்ன எப்போ பார்த்தாலும் போனை பார்த்துருக்கீங்க? பிறகு மொபைலத்தை மற்றும் லட்சம் குறிப்பீங்க. இப்போ நீங்களே போனை எழுத்தீங்களே. புத்தகம் படி கண்ணு கெட்டு போயிடும், பிரெயின் ஸ்லோ ஆயிடும், இதெல்லாம் சொல்லிட்டே இருப்பீங்க. அதுவா, நம்ம தாத்தா பாட்டி வீட்டுக்கு இன்கேமா அனுப்பணும்ல, அதுல அவங்க முழிச்சிருக்காங்களா தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேம்மா. அட, அமெரிக்கால இருந்து தாத்தா பாட்டி தூங்குறதையும் செக் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்பா, நீங்க என்ஜினியர் இல்ல, நைட் வாட்ச்மேன் ஆயிட்டீங்களா? அது வாட்ச்மேன் வேலையல்லமா, அது பாசம். சரியா சொன்னீங்கம்மா. சரி சரி, காமிங்கப்பா. நானும் பார்க்கணும். அப்புறம் நாங்க செஞ்சிருக்க ஒரு விர்ச்சுவல் ஏஐ பாட்டை தாத்தா பாட்டிக்கு காட்டணும். ஏஐ பாட்டா? அடடா, நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு 20 வருஷம் ஆச்சு. நீங்க இப்பவே ஏஐ ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த ஏஐ பாட் நம்ம எல்லாரையும் தாத்தா பாட்டியையும் விர்ச்சுவலா கனெக்ட் பண்ணும். அப்பா, இந்த ஏஐ பாட்டுக்கு பேரை வச்சுட்டோம், தமிழ் புரியல். தமிழ் பாட்டல் காட்டுறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும். போங்கம்மா, ஏஐ ப்ராஜெக்ட் ரொம்ப ஈஸி. ஹோம்ஒர்க் டாட்டா. ஹலோ அருண், ஹேமா, அத்தை, நாங்க எல்லாரும் இங்க இருக்கோம். ஹலோ அம்மா, அப்பா வயல்ல இருந்து வந்துட்டாங்களா? ஆமா மகனே, இப்பெல்லாம் ராத்திரி வயலுக்கு போகிறது இல்ல. நீ கொடுத்த கேமரா மூலமா பார்த்துக்கிறேன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் சமையல் முடிச்சுட்டு வரேன். கவின், அப்பா போனை எடுத்துட்டு வா. அம்மா, அப்பா, ஆபீஸ் கால் வருது, நான் பேசிட்டு வரேன். கயல் கவின், நீங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசிட்டு இருங்க. தாத்தா, நாங்க ஒரு பாட் காட்டணும். என்னப்பா பாட்டா?
அது என்ன இங்க காட்டு? இந்த பாட்டு தமிழ் புதையல். பாட்டா? அது என்ன செய்யும்? இந்த நம்ம தமிழ் வேல்யூஸ் எல்லாம் காட்டும். தாத்தா ஸ்கிரீன் பாருங்க. 3, 2, 1. தமிழ் புதையல் ஆக்டிவேட். வணக்கம், நான் தமிழ் புதையல். தாத்தா உங்களுக்கு படம் தெரியுதா? ஆமா கயல், தெரியுது. தாத்தா இப்ப அதுகிட்ட நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. தமிழ் புதையல் அறிவை பத்தி சொல்ல. அறிவு புத்தகத்தில் மட்டும் கிடைக்காது, வாழ்க்கை அனுபவத்திலும் கிடைக்கும். ஔவையார் ஒரு சிறுவன் கேட்ட சின்ன கேள்வியில் கற்றது கைவந்தளவு, கல்லாதது உலகளவு என்று உணர்ந்தார். கற்றோம் என்று கர்வம் வேண்டாம், கல்லாதது கடலளவுண்டு. வாழ்வே ஒரு பாடசாலை வாசலை திறந்திருக்கு. கற்றதும் கல்லாததும் கற்றதும் கல்லாததும் சுட்டதா சுடாததா கேட்டா சிறுவன், சுடர்விட்டு விழித்தாழ வைத்திருந்தவன் தாய்த்தாள். அதுதான் உண்மை அறிவு. கற்றதும் கல்லாததும் கற்றதும் கல்லாததும். கண்ணா, உன் அப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்தத உன் பாட்டு உனக்கு சொல்லி கொடுக்குது. பரவாயில்லையே, ஔவையாரே அழகா காமிச்சு பாட்டாவும் பாடிடுச்சே. தமிழ் புதையல் இப்போ துணிவுனா என்னன்னு காமியா? துணிவு என்றால் சத்தமாக பேசுவது மட்டும் அல்ல, உண்மைக்காக அஞ்சாமல் நிற்பது. கண்ணகி தன் கணவனுக்கு நேர்ந்த அநியாயத்திற்கு எதிராக பாண்டிய மன்னனையே எதிர்த்து நியாயம் நாடி நின்றார். அஞ்சினேனில்லை, அஞ்சினேனில்லை, அநியாயம் கண்டு அஞ்சினேனில்லை. கணவன் மேல் பழி சுமத்தினாய், கடுங்கோல் அரசே நான் வந்தேன். துணிவே தமிழ், துணிவே தமிழ், துணிவே தமிழ், துணிவே தமிழ். அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு ராஜ்யமே வாழ்ந்தது. தமிழ் புதையல் அடுத்து நீதி பத்தி கொஞ்சம் சொல்றியா? நீதி என்றால் எல்லோரையும் சமமாக பார்ப்பது. உண்மைக்காக நெருங்கியவராக இருந்தாலும்
தவறை தவறென்று சொல்வது. மனுநீதி சோழன் மாட்டிற்கு நீதி கிடைக்க தன் மகனுக்கே கடுமையான தண்டனை கொடுத்து நீதிக்கு முன் எல்லோரும் சமம் என்று காட்டினார். மணி அடித்தது மாடு வந்தது மன்னன் வாசல் நீதி கேட்டது நீதி ஒன்றே நீதி என்றோ நீதி தவறாக நடந்துக்கணும். தமிழ் புதையலு, இப்போ தானம் பத்தி சொல்லியா? தானம் என்றால் கொடுப்பது மட்டுமல்ல, பிறர் தேவையை மனதால் உணர்ந்து பலனை எதிர்பார்க்காமல் உதவுவது. பாரி வள்ளல் ஒரு முல்லை கொடியின் தேவைக்காக தன் ரதத்தையே கொடுத்தார். நீங்க தமிழ் புதையல எல்லாருக்கும் கொடுத்தா அதுதான் தானம்யா. தமிழ் புதையல் மிஷன் கம்ப்ளீட். பாட்டி, எப்படி இருந்துச்சு நம்ம தமிழ் புதையல்? ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. உன் பாட்டு நல்லா தமிழ் பாட்டெல்லாம் பாடுது. உங்களுக்கு தமிழுக்காக இப்படி ஒரு பாட் பண்ண எப்படி முடிஞ்சது? தாத்தா, எங்க தமிழ் பள்ளி சாக்ரமெண்டோ தமிழ் கழகத்துல தமிழ் பற்றி நிறைய சொல்லி தரங்க. அப்புறம் நம்ம சாக்ரமெண்டோ தமிழ் மன்றத்துல AI பத்தி நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. அப்படியா? கேட்கும் போதே மனசுக்கு நிறைவா இருக்குதுயா. வெளிநாட்டுல இருந்தாலும் தமிழ் மனம் மாறாம இருக்க உதவுற சாக்ரமெண்டோ தமிழ் கழகமும் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றமும் நல்லா இருக்கணும்யா. Okay then, I'll call you later. நான் இல்லாதப்ப என்ன நடந்துச்சு? நீங்க ஆபீஸ் கால் பேசும்போது தமிழ் புதையல் வந்துட்டு போச்சு. நம்ம தமிழ் பண்பாட்டையும் மரபுகளையும் இலக்கிய கலைகள் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்சே இருக்கும்னு நம்புறோம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ்.